ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத எடுத்து ஒரு சமூக ஊடகத்தில் போட்டிருக்காங்கன்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முதல்ல ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு இயற்கையான விஷயம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. முன்னாடிலாம் நிறைய விதவிதமான கண்டென்ட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இதையும் ஒரு கண்டென்ட்டாக மாற்ற வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு உண்மையிலே புரியலைங்க. உண்மையிலே லைக்ஸு, வியூஸு, ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட தருணத்தையும் பகிர வேண்டிய நிலைமைக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் தான் சோசியல் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம செய்கிற எல்லா விஷயத்துக்கும் மற்றவங்களோட அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறது. அதாவது லைக்ஸு, கமெண்ட்டு அப்படின்னு ஒரு தோணுகிற மனநிலை இருக்கு தெரியுமா? அதுதான் அது. ஒருவேளை இந்த சூழ்நிலைக்கும் அது பொருந்தலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நபரின் உண்மையான நோக்கம் நமக்கு என்னன்னு தெரியாது. பட் இதை வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு பார்வையில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஆனால் பார்க்குற எல்லாரும் அதே பார்வையில் தான் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் சமூக ஊடகத்தில் நீங்கள் ஏதாவது பகிர போகிறீங்க அப்படின்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்யுங்க. ஸோ இது என்னோட கருத்து. உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். உளவியல் பற்றி நிறைய தெரிஞ்சுன்னா மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு யாருக்காவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.